ரயில்வேல குரூப் டி எக்ஸாமுக்காக சயின்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். அது ஸ்கூல் புக்ல இருக்கிற சயின்ஸ் வந்து லெசன் வைஸா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 7th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசன். ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம். இது இப்போ செகண்ட் லெசன்ல இருந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் என்ன பார்த்தோங்கிறத ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ், அதாவது விலங்குகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள். அதுல வந்து ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்ஸ்ல இருந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா எந்த ஃபேமிலியோட பிளான்ட்டோட எந்த ஃபேமிலி பிளான்ட்ல இருக்கக்கூடிய ரூட்ல வாழக்கூடியது? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ரைசோபியம் பாக்டீரியா lives in root of the family. என்ன ஃபேமிலியோட ரூட்ல வேர்கள்ல வாழக்கூடிய பாக்டீரியா ரைசோபியம். என்ன ஆன்சர்? அது என்னென்ன தாவரங்கள்ல எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டாணி, அவரை, அப்புறம் பல்சஸ், பருப்பு வகைகள் இதுல எல்லாம் இருக்குன்னு சொன்னோமா? இது எல்லாம் என்ன ஃபேமிலியில வரும் அப்படின்னா லெகூம்ஸ் தாவர இனங்கள். ஓகேவா? அடுத்தது கஸ்கூட்டா அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா? அது எந்த டைப் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்? ஹெர்பிவேர்ஸா, கார்னிவேர்ஸா, அதாவது தற்சார்பு ஊட்ட முறை அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆட்டோட்ரோபிக்கா, ஹெட்ரோட்ரோபிக்கா, எந்த இதுல வரும் அது? கஸ்கூட்டா. பாரசைட், ஒட்டுண்ணி வகையை சேர்ந்ததா கஸ்கூட்டா, அப்படிதானே? ஆல்ரெடி பார்த்தோமா இல்லையா? சரி, வேற என்ன பார்த்தோம் அந்த லெசன்ல? ரிவைஸ் பண்ணீங்களா இல்லையா? படிச்சீங்களா இல்லையா? மொத்தமா டெஸ்ட் வைக்கும்போது அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களா? ஃபங்கஸ் பத்தி பார்த்தோமா? இன்செக்டிவிரஸ் பிளான்ஸ் சொன்னோமா? இன்செக்டிவிரஸ்னா என்னது? பூச்சி உண்ணும் தாவரங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொன்னேன்? நெப்பந்தஸ், வேற டுரோசிரா அப்படிங்கிற ரெண்டு. ஓகேவா? நெப்பந்தஸ் அண்ட் டுரோசிரா. அதுக்கு அடுத்து இந்த பூச்சி உண்ணும் தாவரங்கள் எதுல இருந்து நைட்ரஜன் எடுத்துக்குது? அந்த இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சிகளை கொண்டு அதுல இருந்து எடுத்துக்குது இல்லையா? நம்ம பிளான்ஸ் எல்லாமே வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து நைட்ரஜனை ஸ்ட்ரைட்டா எடுக்க முடியுமா? முடியாது. அது எதுல இருந்து தான் எடுக்க முடியும்? மண்ணுல இருந்து. மண்ணுல எது மூலமா? பாக்டீரியாஸ் வந்து அந்த நைட்ரஜனை மாத்தி எதுல வச்சிருக்கும்? மண்ணுல சேர்த்திருக்கும். அந்த மண்ணுல தண்ணி ஊற்றும் போது இது நைட்ரஜனா அது எதுக்கு போய் சேருதுன்னா பிளான்ட்ஸ்க்கு போய் சேருது. ஓகேவா? அண்ட் ஃபங்கஸ் பத்தி பார்த்தோமா? ஃபங்கஸ் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் இதுன்னு சொல்லுவோம்னா சாப்ரோட்ரோபிக், அழுகல் வளரிகள் அப்படின்னு வந்து தமிழ்ல படிச்சிருக்கோம். சிம்பியாசிஸ்னா என்ன? இரு கூட்டு வாழ்வு முறை அப்படிதானே பார்த்தோம். ஒண்ணு இன்னொன்னுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்கு பதிலா இன்னொன்னு ஹெல்ப் பண்ணும், ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ அதான் கூட்டு வாழ்வு முறை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னது? லிச்சன்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி அது பார்த்தோம். சரி, ஓகே. இப்ப அடுத்த லெசன் போலாம். நெக்ஸ்ட் லெசன் வந்து என்ன அப்படின்னா டைஜஷன் இன் ஹியூமன்ஸ், நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ். நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ்ல நாம வந்து டைஜஷன் பத்தி பார்க்க போறோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி டைஜஸ்ட் ஆகுது. ஓகேவா?
The food passes through a continuous canal which begins at the buccal cavity and it ends at the anus. The canal can be divided into various compartments. அதாவது நம்மளோட உணவு போகக்கூடிய பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதை அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா பியூக்கல் கேவிட்டி அப்படின்னா நம்மளுடைய வாய்க்குழியில ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து ஆரம்பிச்சு லாஸ்டா நம்மளோட ஆனஸ் அப்படின்னா நம்மளுடைய மலக்குடல் அப்படின்னு சொல்லுவோமா, கடைசி பார்ட் அது வரைக்கும் உள்ளதுதான் இந்த டைஜஷன்ல எல்லா ப்ராசஸும் இதுல நடக்குது. அதுல என்னென்ன டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பியூக்கல் கேவிட்டி நம்மளோட வாய்க்குழி, அதுல பல்லு நாக்கு எல்லாம் சேர்த்துதான் சொல்றோம். அடுத்தது ஃபுட் பைப், ஈசோபக்கஸ், இதை எப்படி ரீட் பண்ணணும்னா ஈசோபக்கஸ். ஓகேவா, ஃபுட் பைப் ஆர் ஈசோபக்கஸ்னா உணவு குழல் அப்படின்னு சொல்றது, அதுதான் நம்ம ஈசோபக்கஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது ஸ்டொமக், வயிற்று பகுதி. அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல். அடுத்தது லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருகுடல். பெருகுடல் எண்டிங் பாயிண்ட பேரு ரெக்டம்ங்கிற எண்டிங் பாயிண்ட்ல முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஆனஸ். ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது தமிழ்ல இந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். விலங்குகளோட உணவு முறையில இதுல பாருங்க, உணவு ஒரு தொடர்ச்சியான குழாயின் வழியாக செல்கிறது. நாம் வெவ்வேறு பிரிவுகளாக பிரிக்கலாம். வாய்க்குழியில் தொடங்கி மலவாயில் முடிகிறது. வாய்க்குழி, உணவு குழாய் அல்லது ஈசோபகஸ். இந்த நேம் தமிழ்லயும் தெரியணும், இங்கிலீஷ்லயும் தெரியணும். அதுக்கப்புறம் வயிறு, சிறுகுடல், மலக்குடல் முடியும் பெருங்குடல். அது ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த இதுல மலக்குடல். ஆனஸ்னாலும் ரெக்டம்னாலும் கிட்டத்தட்ட ஒரே பகுதி தான், ரெக்டம். ரெக்டம்ங்கிறது மலக்குடல், வாய் கடைசியா முடியறது ஆனஸ். ஓகேவா, இதுல தமிழ்ல ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. விலங்குகளோட உணவு முறையில நட்சத்திர மீன் அப்படிங்கிறது அதுல லாஸ்டா வரும். இதுல தமிழ்ல பார்க்கலாம். நட்சத்திர மீன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார் ஃபிஷ். ஓகேவா, இந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து கால்சியம் கார்பனேட்டினால் ஆன கடினமான ஓட்டினால் மூடப்பட்ட விலங்குகளை உண்கிறது. ஓட்டை பிளந்த பிறகு அது ஓட்டிற்குள் இருக்கும் விலங்கின் மென்பகுதியை உண்பதற்காக தன் வாயின் வழியாக வயிற்றை வெளியே விடுகிறது. பிறகு அதன் உடலுக்குள் சென்று விடுகிறது மற்றும் உணவு மெதுவாக செரிக்கப்படுகிறது. அது நட்சத்திர மீன் எப்படி சாப்பிடுது அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. நட்சத்திர மீன் வந்து பொதுவா எதை சாப்பிடும் அப்படின்னா, இந்த நத்தை, சிப்பி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல அந்த மாதிரி விலங்குகளை வந்து தேடி போய் சாப்பிடும் நட்சத்திர மீன். அது வந்து என்னன்னா ஓடுனால மூடப்பட்டு இருக்கும் அந்த விலங்குகள். அந்த விலங்குகளோட ஓடுகளை இது போய் என்ன செய்யும், ஸ்டார் ஃபிஷ்க்கு நிறைய கை இருக்கிற மாதிரி பார்த்திருக்கோம் தானே. ஸ்டார் ஃபிஷ் தெரியும் தானே, ஸ்டார் ஃபிஷ் பார்த்தீங்களா. ஆக்டோபஸ் வேற, ஸ்டார் ஃபிஷ் வேற. ஓகேவா, ஸோ இதுல வந்து அது என்ன ஆகும்னா, அந்த ஓடு வந்து தனியா பிரிச்சுட்டு அந்த ஓட்டுக்குள்ள இருக்கிற விலங்குடைய நத்தை எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, நத்தை ரொம்ப மென்மையான தோலையுடைய ஒரு விலங்கு. அது பாதுகாப்புக்காக தான் அது என்ன செய்யுது, இந்த ஷெல் வந்து இருக்கு. ஓகேவா, அவுட் சைட்ல. இது பத்தி எங்கேயாவது படிச்சிருக்கோமா, இந்த நத்தையோடைய ஷெல் பத்தி எங்கேயாவது படிச்சிருக்கோமா, எங்க படிச்சிருக்கோம்? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன்ல வந்து படிச்சிருக்கோம். போன்ஸ் பத்தி படிக்கிறப்போ படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, அது வயிற்று பகுதி, இந்த லைனை பாருங்க. விலங்கின் மென் பகுதியை உண்பதற்காக தன் வாயின் வழியாக வயிற்றை வெளியே விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதோடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குடல் பகுதி வெளியே வந்து அந்த பார்ட்டை அப்படியே எடுத்துட்டு அது உள்ள போயிடும். ஸோ அதுதான் அதோடைய அர்த்தம். ஓகேவா, குடல் பகுதி வெளியே வந்துட்டு அந்த உணவை எடுத்து மறுபடியும் உள்ள போயிடும், பிறகு உடலுக்கு சென்றடைகிறது. இப்படிதான் நட்சத்திர மீன் வந்து சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. இப்ப ஒவ்வொரு விலங்குகளும் செரித்தல் என்பது வேற வேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம மனிதனுடைய செரித்தல் பத்தி பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் வந்து buccal cavity. நம்மளோட வாய் குழியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The inner walls of the stomach and the small intestine and the various glands associated with the canal such as salivary glands. Salivary glands na உமிழ்நீர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்றோம். The liver and the pancreas secrete digestive juices. நம்ம டைஜஸ்ட் பண்றதுக்கு தேவையான அந்த நொதிகளை சுரக்கக்கூடியது எதெல்லாம் அப்படின்னா லிவரும் பேங்க்ரியாஸ். லிவர்னா தெரியுங்களா, கல்லீரல். பேங்க்ரியாஸ்னா வந்து கணையம். ஓகே, இந்த ரெண்டும் நம்மளுடைய டைஜஸ்ட் பண்றதுக்கான நொதியை வந்து சுரக்கக்கூடியது. ஆனா இந்த ஸ்டொமக்குடைய இன்னர் வால் உள்பகுதி, அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய உள்பகுதி, இதுல எல்லாம் நிறைய கிளான்ஸ் இருக்கும். அந்த கிளான்ஸ் தான் சேர்த்து மொத்தமா என்னன்னே சொல்லிடலாம், சலிவரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம உமிழ்நீர்னு சொல்றோம்ல, வாயில எச்சில் ஊறக்கூடியது, அது எங்க வரைக்கும் இருக்கும், ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் வரைக்கும் இருக்கும். சரியா, அதான் சலிவரி கிளான்ஸ். மெயினா நம்ம வாய்க்குழி பகுதியில 3 இருக்கும். அது என்னங்கிறது நான் சொல்றேன். சலிவரி கிளான்ஸ் அப்படிங்கிறது உமிழ்நீர் சுரப்பிகள். ஓகேவா, அதுவும் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். The digestive juices convert complex substances of food into simpler ones. நீங்க எவ்வளவு ரஃப்பான சாப்பாட்டை சாப்பிட்டாலும் அந்த ஸ்டொமக்ல போய் அது வந்து என்னதான் மாறிடும், சிம்பிளர் மாலிகூல்ஸா மாறிடும், மாத்த வச்சிடும். எது மாத்த வைக்கும்னா லிவரும் பேங்க்ரியாஸும் சேர்ந்து டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து அதை மாத்திடும். ஓகேவா, இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் அசோசியேட்டட் கிளான்ஸ் டுகெதர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படின்னா அது டைஜஸ்டிவ் ஆகக்கூடிய பகுதி, அப்புறம் அதோட கிளான்ஸ், இது எல்லாம் சேர்த்துதான் நம்ம என்னன்னு சொல்றோம், செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, அதுல ஃபர்ஸ்ட் மவுத் அண்ட் பியூக்கல் கேவிட்டி, இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். The first set of teeth grows during infancy. குழந்தையா இருக்கும் போது நம்மளுடைய இது பற்கள் வளரும் இல்லையா, அது அப்படியே இருக்குமா, விழுந்து முளைக்குமா? விழுந்து முளைக்கும். They fall off at the age of 6 to 8 years. These are termed milk teeth. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பால் பற்கள். ஸோ மில்க் டீத் வந்து மொத்தம் எவ்வளவு இருக்கும்னா குழந்தைங்களுக்கு 20 இருக்கும். அந்த கவுண்டிங் இதுல எல்லாம் எழுதிக்கோங்க. அதாவது மில்க் டீத் வந்து மோஸ்ட்லி வந்து சில்ட்ரனுக்கு எவ்வளவு இருக்கும்னா 20. பால் பற்களின் எண்ணிக்கை அப்படின்னா அது வந்து 20. அது விழுந்து முளைச்சதுக்கு அப்புறம் செகண்ட் செட் ஆஃப் டீத், அப்படிதான் பர்மனன்ட் டீத்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் செட் ஆஃப் டீத் தான் பர்மனன்ட் டீத், அதான் நிரந்தர பற்கள். அந்த நிரந்தர பற்கள் நமக்கு மொத்தம் எத்தனைன்னு கேட்டா 32. ஓகே, பர்மனன்ட் டீத் வந்து நமக்கு 32 இருக்கு. Our mouth has the salivary glands which secrete saliva. நம்மளோட மவுத்ல salivary gland இருக்கு, அது சலைவாவை செக்ரேட் பண்ணுது. The saliva breaks down the starch into sugars. சலைவாவோட வேலை என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஸ்டார்ச் இருந்ததுன்னா அது எதா கன்வெர்ட் பண்ணும், சுகரா மாறும். ஸ்டார்ச் எதுல பாருங்க, ஸ்டார்ச்சும் சுகர்ஸும் ரெண்டுமே எதோட காம்போனன்ட்ஸ், கார்போஹைட்ரேட்டோட காம்போனன்ட்ஸ். ஓகேவா, அதுல நம்ம சாப்பாட்டுல ஸ்டார்ச் இருந்ததுன்னா அது எதா கன்வெர்ட் பண்ணும், சுகர். இது என்ன எது செய்யும், சலைவா. ஓகேயா, அடுத்தது நார்மலி பாக்டீரியா ஆர் பிரசன்ட் இன் அவர் மவுத், தே ஆர் நாட் ஹார்ம்ஃபுல் டு அஸ். நார்மலாவே நம்ம பாக்டீரியா நம்ம வாயில இருக்கும். However, if we do not clean our teeth and mouth after eating, many harmful bacteria also begin to live and grow in it. நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட டீத்தை கிளீன் பண்ணல அப்படின்னா நிறைய பாக்டீரியா வந்து உள்ள உட்காந்துடும். அதனாலதான் டூத் டீகே, பல் சொத்தை ஏற்படுது. ஓகேவா, டூத் டீகே ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும், பாக்டீரியாஸ். அந்த பாக்டீரியாஸ் வந்து எதை எமிட் பண்ணும் அப்படின்னு கேட்டா ஆசிட். ஓகேயா, மோஸ்ட்லி ஆசிட் அதிகமா பாக்டீரியாவால நிறைய வரும்போது மட்டும்தான் நம்ம டூத் டீகே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆசிட் வந்து பல்ல அரிக்க ஆரம்பிக்குது. These bacteria break down the sugars present from the leftover food and release acids. Important question. These acids gradually damage the teeth. This is called tooth decay. Okay, normally tooth decay கான reason வந்து acid.
அந்த ஆசிடை நார்மலைஸ் பண்றதுக்காக தான் டூத் பேஸ்ட் யூஸ் பண்றோம். ஏன்னா டூத் பேஸ்ட் வந்து ஒரு பேஸ், ஆசிடும் பேஸும் சேர்ந்தா அது என்ன ஆயிடும், நியூட்ரலைஸ் ஆயிடும். ஓகேவா? அதனாலதான் டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்றோம். அப்போ நம்மளோட டூத் டீகேக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா ஆசிட்ஸ். அது எதனால வரக்கூடிய ஆசிட்னு கேட்டா பாக்டீரியாஸ். ஓகேவா? சோ இத அப்படியே தமிழ்ல சொல்லிடலாம். வாயும் வாய்க்குழியும். வாயின் மூலம் உணவு உடலுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உணவை உடலுக்குள் எடுத்துக்கொள்ளும் செயல்முறை உட்செலுத்துதல், இன்டேக். குழந்தை பருவத்தில் முதல் தொகுப்பு பற்கள் வளர்கின்றன. 6 to 8 வயதில் அவை விழுந்து விடுகின்றன. இவை பால் பற்கள். பால் பற்கள் மொத்தம் 20ன்னு சொன்ன, அதை நோட் பண்ணிக்கணும். பால் பற்களுக்கு பதிலாக இடம் கொள்ளும் 2ஆம் தொகுப்பு பற்கள் நிலையான பற்கள், பர்மனன்ட் டீத். ஓகேவா? அடுத்தது நாக்கு வாய்க்குழியினுடைய பாதத்தின் பின்புறத்தில் இணைக்கப்பட்ட, நாக்கு பத்தி நம்ம அங்க படிக்கல, அது நமக்கு தெரியும்ல, ஒரு தசை உறுப்பு. நாக்குல எலும்பு கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும்ல. நாக்கு வந்து எது கிடையாது, எலும்பு கிடையாது. ஓகேயா? உணவை சுவைக்கும் போது உமிழ்நீர் உணவுடன் கலந்து விழுங்கவும் நாக்கு உதவுகிறது. உணவின் வெவ்வேறு சுவைகளை கண்டுபிடிக்கவும் சுவை மொட்டுகளை நாக்கு பெற்றுள்ளது. இதுல பாருங்க, நம்மளோட டங்க்ல எந்த பார்ட்ல வந்து அந்த சுவை மொட்டுகள்னு சொல்றோம்ல அது இருக்கும்? சென்டர் பார்த்தா நுனி பகுதியா உள்ள தள்ளி இருக்குமா? சுவையை உணரக்கூடிய அந்த டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்கக்கூடிய இடம் எது? நாக்கோட சென்டர் பார்த்தா இல்ல உள்ள தள்ளி இருக்கிற பார்த்தா நுனி பகுதியா? எட்ஜு, எட்ஜு, நுனி பகுதி. நீங்க ஏதாவது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா நாக்குடைய நுனி பகுதியில வச்சுதான் பாப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா உள்ள தள்ளி வச்சு பார்த்தா டேஸ்ட் தெரியாது. ஓகே, நுனி பகுதியில தான் டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது பற்சிதைவு. பொதுவாக நமது வாயில் பாக்டீரியாக்கள் உள்ளன, ஆனால் அவை நமக்கு தீங்கு விளைவிப்பவை அல்ல. எல்லாமே தீங்கு விளைவிப்பவை அல்ல. இந்த பாக்டீரியங்கள் மீதமான உணவில் இருக்கும் சர்க்கரைகளை உடைத்து அமிலங்களை வெளியிடுகின்றன. அதனாலதான் அது தீங்கு. அமிலங்கள் படிப்படியாக பற்களை சிதைவுற செய்கின்றன. இதுவே பற்சிதைவு. சிகிச்சை செய்யாமல் போனா என்ன செய்யும்? கடுமையான பல்வலி ஏற்படும். இருக்கிறதுலே கொடுமையான வலி அப்படின்னா நம்ம இதய நோய் வந்தா கூட தாங்கலாம், ஆனா பல் வலி வந்தா என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு பல்வலி வந்து கொடுமையான வலியா இருக்கும். அடுத்தது விண்ட் பைப் அண்ட் ஃபுட் பைப். அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று சுவாச குழாய் அண்ட் ஃபுட்டு உணவு குழாய், இந்த ரெண்டையும் பத்தி பார்க்க போறோம். நம்ம சாப்பிடும் போது பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? சாப்பிடும் போது பேசாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுக்காக சொல்றாங்க? உணவு குழாயும் சுவாச குழாயும் வந்து ஒரே பாயிண்ட்ல தான் ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? இப்ப நம்மளுடைய தொண்டை பகுதி இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம தொண்டை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல ரெண்டா பிரியும். ஒண்ணு நுரையீரலுக்கு போகும், ஒண்ணு நம்மளோட வயிற்று பகுதிக்கு போகும். இந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த பிளேஸ்ல வந்து ஒரு சின்ன வால்வு மாதிரி நீட்டே போகும். ஸோ நாம பேசும்போது அது போய் எதை அடைச்சுக்கும்? உணவு குழாயை அடைச்சுக்கும். ஓகேவா? இதே நம்ம வந்து சாப்பிடும் போது அது எதை அடைச்சுக்கும்? சுவாச குழாயை அடைச்சுக்கும். என்னைக்காவது நீங்க வந்து தண்ணியே குடிக்காம எடுத்த உடனே சாப்பிட்டீங்கன்னா விக்கிக்கும். தண்ணி குடிச்சாதான் அது சரியாகும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எது நடக்குதுன்னா, அந்த வால்வு மாதிரி இருக்குன்னு சொல்றேன்ல, அது டக்குன்னு வேலை செய்யாம ஒரே இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஃபுட் பேச முடியாது, ஒண்ணு இல்லைன்னா தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால எப்பவுமே தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ரீசன். Sometimes when you eat in a hurry, talk or laugh while eating, you may cough, get hiccups, அப்படின்னா என்ன, விக்கல், or a choking sensation. This happens when food particles enter the windpipe. ஸோ நம்மளோட காற்று குழாயில இந்த புட்டு போயிடுச்சுன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும். The windpipe carries air from the nostrils to the lungs. விண்பைப்போட வேலை என்னன்னா, நம்மளோட நாசி பகுதி இருக்கு இல்லையா, மூக்கு, ரெண்டு மூக்குல ஹோல் மாதிரி இருக்கா, அது போய் எங்க திறக்கும்?
நம்மளோட விண்டு பைப்ல. ஓகே, விண்டு பைப்ல திறக்கும். ஸோ நோஸ் வழியா நம்ம உள்ளிருக்கக்கூடிய காற்று வந்து எங்க போகும்? லங்ஸுக்கு போகும். ஓகேவா? சம்டைம் நீங்க சாப்பிட்ற சரி தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதனா குறையிருச்சுன்னா மூக்கு வழியா தண்ணி வரும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். விண்டு பைப்பும் இதுவும் ஒரே பாயிண்ட்ல தான் கனெக்ட் ஆகும். ஓகேயா? It runs adjacent to the foot pipe. Windpipe carries air from nostrils to the lungs. Lungs வரைக்கும் கேரி பண்றது எதுனா windpipe தான். But inside the throat, the air and foot share common passage. ரெண்டும் ஒரு பொதுவான பகுதியை தான் கவர் பண்ணுது. During the act of swallowing, the flap-like valve, நான் சொன்னல valve, அது closes the passage of windpipe and guides the food into the foot pipe. சோ அதுதான் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப வருது. ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான் கனெக்ட் ஆகுது. சாப்பிட்டா பேச முடியாது, பேசினா சாப்பிட முடியாது. ஓகேவா? இத தமிழ்ல பார்க்கலாம். விழுங்கிய உணவு. இது தமிழ்ல அந்த பாயிண்டே இல்ல, ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், அதனால அந்த பாயிண்ட் அப்படியே போயிடுச்சு. அடுத்த பாயிண்ட் போலாம். நெக்ஸ்ட் the foot pipe and esophagus. Foot pipe na esophagus nu சொன்னேன். The swallowed food passes into the foot pipe or esophagus. நல்லா சமைச்சு நம்ம வாயில ஸ்கூல்மமா ஆக்கிய உணவு வந்து எங்க போகும் அப்படின்னா ஃபுட் பைப்புக்கு போகும். அந்த ஃபுட் பைப் ரன்ஸ் அலாங் த நெக் அண்ட் செஸ்ட். ஃபுட் பைப் எதுக்கும் நடுவில் இருக்கு, நம்மளோட தொண்டை பகுதிக்கும் செஸ்ட்டுக்கும் வரைக்கும் அது கண்டினியூஸா நீளும். ஓகேயா? Food is pushed down by the movement of the wall of the food pipe. ஆக்சுவலா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு வந்து இப்போ நீங்க எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இது நம்மளுடைய உணவு குழல்னு வச்சுக்கோங்க. இதுல நீங்க சாப்பிட்ற சாப்பாடு இது வழியா போகும்போது டைரக்டா உள்ள போயிடுமா, இல்லைன்னா இதனுடைய வால் இருக்குல்ல, அந்த ஃபுட் பைப்போட சுவர், அது வழியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி அலை அலையா உள்ள போகுமா, இந்த வேவ் மெத்தட் படி உள்ள போகுமா, இல்ல நீங்க போட்ட உடனே டைரக்டா அப்படியே போய் விழுந்துருமா? எப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி போய் வயிற்றுக்குள்ள போய் சேரும்? மேல இருந்து ஒரு பால போட்டா உள்ள விழுங்க, அந்த மாதிரி இருக்குமா? சோ இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட். ஓகே, அந்த வாலோட சுவர் வழியா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அலை இயக்கம் மாதிரி வேவ் மாதிரி கிட்டத்தட்ட போகும். ஸோ அப்படிதான் போய் நம்மளோட வயிற்று பகுதியை சென்று அடையும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. Swallow food passes into the food pipe, esophagus, the pushed down by the movement of the wall of the food pipe. ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்குள்ள போகும். அடுத்தது ஸ்டொமக்கு வந்துடும். ஸ்டொமக் பத்தின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். The stomach is a thick walled bag. ஒரு பெரிய பை மாதிரியான அமைப்பு. திக் வால்டு, நல்ல திக்கான சுவர் கொண்ட அமைப்பு. Its shape is like a flatted J. Important question. What is the shape of stomach அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? J. நம்ம வந்து இறைப்பைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. இறைப்பையுடைய வடிவம் எப்படி இருக்கும் பாக்குறதுக்குன்னா J ஷேப்ல இருக்கும். It is the widest part of the alimentary canal. It receives food from the food pipe at one end and opens into the small intestine at the other. So இது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட ஃபுட் பைப் கூட கனெக்ட் ஆகுது. இந்த ஃபுட் பைப் வழியா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இங்க வந்து ரிசீவ் ஆகும். இது பாக்குறதுக்கு ஜே ஷேப்ல இருக்கும்னு சொன்னா இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஸோ இது இன்னொரு சைட்ல இது எங்க போய் ரிசீவ் ஆகுதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் நம்ம குடல்ல ரொம்ப பெரிய ஒரு பகுதினா ஸ்மால் இன்டெஸ்டைன். அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அடுத்தது எங்க வரும்னா லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வரும். லார்ஜ் இன்டெஸ்டைன் வழியா அதுக்கப்புறம் எங்க போகும்? ரெக்டம் ஆனஸ் போகும். ஸோ இதான் அமைப்பு. இப்போ இந்த இடத்துலதான் நம்ம ஸ்டொமக் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டொமக் வந்து ஃபுட்டை ஃபுல்லா வாங்கிக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட்டை ஃபுல்லா இதான் சேர்த்து வைக்கும்.
நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் இது தாங்கும், அப்படிதானே? தெரியுமா? இந்த பேக் வந்து நல்ல பேக், ரொம்ப நாளைக்கு உழைக்கிற பேக், அதனால நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் அது தாங்கும். நிறைய அளவுக்கு அதிகமா சாப்பிடுறவங்களை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்ல வரேன். நீங்க ஒரு நாள் அதிகமா சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க வழக்கமா சாப்பிடுறதை விட அதிகமா சாப்பிட்டாலும் அந்த பேக்ல உள்ள இடம் இருக்கும்னு சொல்ல வரேன். புரியுதா? அந்த தசை வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது, எவ்வளவு வேணாலும் விரிவடையக்கூடியது. சோ அதனால அது ஒண்ணுமே ஆகாது. இட் ரிசீவ்ஸ் ஃபுட் ஃப்ரம் த ஃபுட் பைப் அட் ஒன் எண்ட், அண்ட் அதோட இன்னொரு பகுதி எங்க திறக்குதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல் வழியா அது திறக்குது. ஓகேவா? The inner lining of the stomach secretes mucus, hydrochloric acid and digestive juices. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது செக்ரேட் பண்ணுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்மளுடைய ஸ்டொமக்ல என்ன ஆசிட் செக்ரேட் ஆகுதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். மியூக்கஸ், இந்த மியூக்கஸ்னு சொல்றது protects the lining of the stomach. நம்மளோட ஸ்டொமக்கோட இன்னர் லேயரை ப்ரொடெக்ட் பண்றது இந்த மியூக்கஸ் தான். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஏன் அது செக்ரேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட யூசஸ் வந்து இட் கில்ஸ் மெனி பாக்டீரியா. நம்ம ஒருவேளை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல நிறைய பாக்டீரியா இருந்துச்சுன்னா அது வந்து இது எல்லா பாக்டீரியாவையும் அழிச்சிடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா? Bacteria that enter along with the food and makes the medium in the stomach acidic and helps the digestive juices to act. நம்மளோட பசி அப்படிங்கிற உணர்வை தூண்டுறதுமே இந்த ஆசிட் தான். The digestive juices break down the proteins into simpler substances. இந்த digestive juicesனா செரிமான நொதி, செரிக்கிறதுக்கு சில நொதிகள்லாம் சுரக்கும். அதோடைய மெயின் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீன்ஸ் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ், புரோட்டீன்ஸை எளிய மூலக்கூறுகளா சிதைக்கும். புரோட்டீன்ஸ் அப்படியே டைஜஸ்ட் பண்ண முடியாது, அதனால திருப்பி வந்து என்ன செய்யணும், சிம்பிளர் மாலிகூல்ஸா மாத்தி அதுக்கப்புறம் தான் அதை டைஜஸ்ட் பண்ண முடியும். அந்த வேலையை செய்யறது எது அப்படின்னா டைஜஸ்டிவ் ஜூசஸ், செரிமான நொதிகள். ஸோ இந்த டாபிக்ல மொத்தம் 3 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இட் இஸ் a thick walled bag and it also expand. நமக்கு எவ்வளவு சாப்பாடுனாலும் அது சாப்பிடலாம், அந்த அளவுக்கு அந்த இது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது அந்த மசில்ஸ். அண்ட் இதோட ஷேப் வந்து ஜே ஷேப். அண்ட் இதுல இருக்கக்கூடிய செக்ரேட் ஆகக்கூடியது என்னெல்லாம்னா மியூக்கஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் டைஜஸ்டிவ் ஜூசஸ். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட மெயினான வேலை என்னன்னா பாக்டீரியாவை கிளீன் பண்றது. ஓகேவா? புரோட்டீன்ஸை சிம்பிளர் சப்ஸ்டன்ஸா மாத்துறது எதுனா டைஜஸ்டிவ் ஜூசஸ். இத தமிழ்ல பார்க்கலாம். இரைப்பை, வயிறு. இரைப்பை வந்து பருமனான சுவற்றிலான பை. இது தட்டையான ஜே வடிவத்தில் உள்ளது. இது உணவு கால்வாயின் அகலமான பாகமும் ஆகும். அதாவது உணவு கால்வாய்னா ஃபுட்பைப்போட பெரிய பார்ட் அப்படிங்கிறது இதுதான். உணவு குழாயிலிருந்து ஒரு வாயிலில் இரைப்பை உணவினை பெறுகிறது. இன்னொரு வாயில், அதாவது இன்னொரு எண்டு வந்து சிறுகுடலுடன் இணைகிறது. ஓகேவா? இரைப்பையின் உட்புறணினா இன்னர் லேயர், அது சவ்வு அப்படிங்கிறது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் நொதிகளை சுரக்கிறது. அமிலம் வந்து உணவுடன் நுழையும் பாக்டீரியாவை அழித்து இரைப்பைக்குள் இருக்கும் ஊட்ட ஊடகத்தை அமிலமாக மாற்றுகிறது. அதாவது எப்பவுமே ஆசிடிக்காவே வச்சிருக்கோம் உள்ள இருக்கிற இரைப்பைக்கு உள்ள இருக்கிறது. ஓகேவா? மற்றும் செரிமான சாறுகளை வினை புரிய செய்கிறது. செரிமான நொதினாலும் சாறுகள்னாலும் ஒண்ணுதான். அந்த செரிமான சாறுகள் தான் புரதங்களை என்ன செய்தது, சிறு துகள்களாக உடைக்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் இரைப்பையில நம்ம பார்த்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தது பார்க்க போறோம் சிறுகுடல். ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனோட லென்த் பாருங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் highly coiled and is about 7.5 meter long. யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு ஹைட் இருக்கோம். அதாவது ஆவரேஜா ஒருத்தவங்களோட ஹைட் எவ்வளவுனா இப்போ 160 சென்டிமீட்டர்னா எவ்வளவு மீட்டர்?
எத்தனை சென்டிமீட்டர் ஒரு மீட்டர்? 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். இப்போ 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர், ஒரு மீட்டர்னா எவ்வளவுன்னு பாத்துருக்கீங்க தானே? அப்ப இது எவ்வளவு இருக்கு பாருங்க, 7.5 மீட்டர். அப்ப இது நம்ப முடியுதா? நம்மளோட சின்ன வயிற்றுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு குடல் வந்து எப்படி இருக்கு, அது மடிச்சு 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 இருக்கும் சிறுகுடல். ஓகேவா? நீங்க எங்கேயாவது யாருக்காவது அடிபட்டு இல்ல பாத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி பார்க்க வேண்டாம் யாருக்கும். இந்த விலங்கினங்கள்லாம் அடிபட்டு ரோட்ல கிடந்துச்சுன்னா மேபி கூட நீங்க பார்க்கலாம். இதுல சிறுகுடல் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அமைப்பு. நம்மளுடைய உடல்ல சிறுகுடல் தான் மிக நீளமான அமைப்பு. இதோடைய அளவு வந்து 7.5 மீட்டர் லாங். It receives secretions from the liver and pancreas. நம்ம சிறுகுடலுக்கு உள்ள 2 நொதிகள் வந்து உள்ள வரும். அது எதெல்லாம் சுரக்கிற நொதிகள்னா, ஒண்ணு லிவர், இன்னொன்னு பேங்க்ரியாஸ். கல்லீரலும் கணையமும் சுரக்கக்கூடிய நொதிகள் வந்து எதுல வந்து பிறக்கும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல்ல வந்து பிறக்கும். ஓகேவா? சோ இதுதான் ஸ்மால் இன்டெஸ்டைனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து லிவர். லிவர் பத்தி பார்க்கலாம். Liver is a reddish brown gland situated in the upper part of the abdomen and on the right side. Liver நமக்கு எந்த சைடுல இருக்கும் வயிற்று பகுதியிலன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ரைட் சைட்ல இருக்கும். சரியா? அண்ட் லிவர் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் கிளாண்ட். It secretes bile juice. Important question. That is stored in a sac called the gallbladder. லிவருடைய கலர் வந்து ரெட்டிஷ் பிரவுன். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லிவரோட கலர் வந்து ரெட்டிஷ் பிரவுன். இது எங்க இருக்கும்னா நம்மளோட வயிற்று பகுதியில ரைட் சைடு அப்டாமன்ல இருக்கு. இதுதான் லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் த பாடி. நம்மளோட பாடியில லார்ஜஸ்ட் கிளாண்ட் இதுதான். இது செக்ரேட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா பைல் ஜூஸ். பைல் ஜூஸ் தான் இது செக்ரேட் பண்ணுது. ஓகே, அடுத்தது bile ஜூஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன? Bile plays an important role in the digestion of fat. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபேட் டைஜஸ்ட் பண்றதுக்கு எதோடைய நொதி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பைல், அதாவது பித்த நீர். பைல் ஜூஸ்னா பித்த நீர்னு சொல்லுவோம். ஓகேவா? The pancreas is large. இது வரைக்கும் லிவரோட பாயிண்ட். இதுக்கு அடுத்தது pancreas. Pancreas is a long cream colored gland. Large cream colored gland located just below the stomach. நம்மளோட வயிற்றோட ஜஸ்ட் கீழே இருக்கும். pancreatic juice acts on carbohydrate, fat, protein and changes into simpler forms. இந்த pancreatic juice கணைய நீர் அப்படிங்கிறது எதுலலாம் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னா கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் இது எல்லாத்தையும் சிம்பிளர் ஃபார்ம்ஸா மாத்துது. ஓகே, இதுக்கு முன்னாடி நாம ஒரு இடத்துல பார்த்தோம் புரோட்டீன்ஸை வந்து சிம்பிளர் ஃபார்மா மாத்துறது எதுன்னு பார்த்தோம். ஸ்டொமக்ல எது? டைஜஸ்டிவ் ஜூஸ். ஓகே, அதே மாதிரி அந்த pancreatic ஜூஸும் இது எல்லாத்தையும் சிம்பிளர் ஃபார்ம்ஸா மாத்துது. அப்புறம் எப்படி மாத்துது அப்படிங்கறது அடுத்த பாயிண்ட்ல சொல்றாங்க. கார்போஹைட்ரேட்டை அது வந்து சுகரும் குளுக்கோஸாவும் மாத்துது. ஓகே, ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிடாவும் எதாவும் மாத்துது? கிளிசரால். புரோட்டீன்ஸை வந்து எதா மாத்துது? அமினோ ஆசிட்ஸ். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸை எதா மாத்துது? சுகர் அண்ட் குளுக்கோஸ். அதுக்கப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸ், அது ஃபேட் கொழுப்பு எதா மாத்துது? ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால். புரோட்டீன்ஸ் எதா மாத்துது? அமினோ ஆசிட்ஸ்.
அது கல்லீரல் மற்றும் கணையம். சிறுகுடல் தான் மிகுதியாக சுருண்ட உறுப்பு. இதோடைய மீட்டர் 7.5. இது கல்லீரல் மற்றும் நுரையீரல் கல்லீரல் மற்றும் கணையத்திலிருந்து சுரப்புகளை பெறுகிறது. ஓகேயா, நுரையீரல் வராது. அடுத்தது கல்லீரல் மற்றும் கணையம். கல்லீரல் வந்து வலது பக்கத்தில் வயிற்று பகுதியில் மேற்புறத்தில் அமைந்துள்ள செம்மண் நிற சுரப்பி. இது உடலில் உள்ள மிகப்பெரிய சுரப்பி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பித்த பை என்று அழைக்கப்படும். இதுல பையில் சேமிக்கப்பட்டுள்ள பித்த நீரை சுரக்கிறது. பால் கிளாடர் அங்க பார்த்தோமா, சோ அதுதான் பித்த பை. ஓகே, கிளாடர். இது பித்த நீர், பைல் ஜூஸ். பித்த நீரானது எதனுடைய செரித்தல்ல பயன்படுகிறது? கொழுப்புகள், ஃபேட். கணையம் வந்து இரைப்பையோட கீழ்ப்பகுதியில அமைந்துள்ளது. கிரீமினா பாலேடு. கிரீமோட கலர் அப்படிங்கிறது, பால் வந்து எல்லோ கலர்ல இருக்கு பாத்துக்கீங்களா, பால் ஏடு, அந்த கலர் தான் கிரீமி கலர். ஸோ இது வந்து கணையத்தில் சுரக்கக்கூடிய இந்த கணைய சாறு, கணைய நீர் அப்படிங்கிறது எது கூட எல்லாம் ரியாக்ட் ஆகுது? கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், இது எல்லாத்தையுமே எளிய வடிவமா மாத்துது. ஓகேவா? இதுல குளுக்கோஸ் எளிய சர்க்கரையாக, கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்பான அமிலங்கள், கிளிசராலாக, கொழுப்புகள், அமினோ அமிலங்கள், புரோட்டீன்களாக சிதைவுறுகிறது. இந்த இடத்துல இது இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். கார்போஹைட்ரேட்டுகள் எதா சிதைவுறுதுன்னா குளுக்கோஸ் போன்ற எளிய சர்க்கரைகளாக கார்போஹைட்ரேட்டுகளும், கொழுப்பான அமிலங்கள் மற்றும் கிளிசராலாக கொழுப்புகளும், அமினோ அமிலங்களாக புரோட்டீன்களும் சிதைவடைகிறது. புரோட்டீன்ஸ் எதால ஆனிச்சுன்னு கேட்டுச்சுன்னா அமினோ அமிலங்கள் தான் சொல்லுது. ஓகேவா? புரதங்கள் எவற்றால் ஆனவை அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் என்ன? அமினோ அமிலங்கள். ஓகேயா? புரதங்கள் எவற்றால் ஆனவைனா அமினோ அமிலங்களால் ஆனவை. அடுத்தது அப்சார்ப்ஷன் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். சிறுகுடல்ல எப்படி உறிஞ்சுதல் அப்படிங்கிறது நடைபெறுகிறதுன்னு பார்க்கிறோம். The digested food can now pass into the blood vessels in the wall of the intestine. அதாவது நம்ம செரிக்கப்பட்ட உணவு வந்து எதுக்குள்ள போகுது? பிளட் வெசலுக்குள்ள போனாதான் பிளட் மூலமா எந்தெந்த செல்லுக்கெல்லாம் அந்த சத்துக்கள் தேவையோ அது போய் சென்றடையும். ஓகேவா? அப்ப இந்த நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற எல்லா நியூட்ரிஷனையும் அப்சர்வ் பண்ணி எதுக்குள்ளதான் போய் சேரும்னா பிளட்டுக்கு தான் போய் சேரும். ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் வழியா இது உள்ள அப்சர்வ் ஆகணும்னா அதுக்கு ஒரு பார்ட் தேவை. அந்த பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா வில்லி. VILLI இருக்கா? சிங்குலர் வில்லஸ். அதாவது ஒரு inner walls of the small intestine have thousands of finger-like outgrowths. பாக்குறதுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்குள்ள இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ், ஆனா இது தௌசண்ட்ஸ் கணக்குல இருக்கும். ஸோ இதுல நாம சாப்பிட்ட ஃபுட்டு, டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு வந்து இருக்கிறப்போ என்ன ஆகும்னா இது வழியா, இந்த வில்லி வழியா நிறைய அப்சார்ப்ஷன் நடக்கும். எதெல்லாம் நமக்கு தேவையோ அந்த அப்சார்ப்ஷன் நடக்கும். The surface of villi absorbs the digested food materials. The absorbed substances are transported via blood vessels to different organs of the body, where they are used to build complex substances such as the proteins required by the body. This is called assimilation. So என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? வில்லி அப்படிங்கிறது தான் ஃபுட் மெட்டீரியல், டைஜஸ்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ல இருந்து நமக்கு தேவையான சத்தை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி டைரக்டா அது எங்க கொண்டு போய் சேர்க்குது? பிளட் வெசல்ஸ். அந்த பிளட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அது எங்க போய் சேர்க்குது? என்னென்ன ஆர்கான்ஸ்க்கு வேணுமோ அங்க போய் சேர்க்குது. ஓகேவா? ஓகே, இது தமிழ்ல பார்க்கலாம்.
சிறுகுடல்ல செரித்தல் உறிஞ்சுதல் செயல்பாடு அப்சார்ப்ஷன். செரித்த உணவு குடல் சுவற்றின் இரத்த நாளங்களுக்குள் செல்கிறது. செயல்முறை உறிஞ்சுதல் என்று அழைக்கப்படும். சிறுகுடலின் உட்சுவர்கள் ஆயிரக்கணக்கான விரல் போன்ற பக்க வளர்ச்சிகளை பெற்றுள்ளது. இதுக்கு பேர் தமிழ்ல விரலிகள்னு பேரு. வில்லி அங்கன்னு சொல்லுவோம்ல, இங்க வந்து விரலிகள். வில்லை அல்லது விரலி எப்படின்னா சொல்லலாம். வில்லைகளின் மேற்பரப்பு செரித்த உணவுப் பொருளை உறிஞ்சு கொள்கிறது. உறிஞ்சப்பட்ட பொருட்கள் இரத்த நாளங்களின் வழியாக உடலின் பல்வேறு பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது. அங்கு உடலுக்கு தேவையான புரதங்கள் போன்ற சிக்கலான பொருட்கள் உருவாக பயன்படுகிறது. இதனை உட்கிரகித்தல், அசிமுலேஷன் சொல்லுவோம்ல, அது வந்து உட்கிரகித்தல் அப்படின்னு. உயிரணுக்களில் குளுக்கோஸ் உயிர் வழியின் உதவியால் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக உடைக்கப்படுகிறது மற்றும் ஆற்றல் வெளியிடப்படுகிறது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு, இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலே நமக்கு எனர்ஜி கிடைக்குதா? அது எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் வந்து எதா மாற்றப்படுது பாருங்க. உயிர் வழினா ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிறதுல ஆக்சிஜன் இருக்கும்ல, இந்த ஆக்சிஜன் வந்து குளுக்கோஸ கார்பன் டை ஆக்சைடும் நீராவும் மாத்துது. ஓகேவா? அப்படி மாத்துறதுனால நமக்கு வந்து ஆற்றல் கிடைக்கிறது, எனர்ஜி நமக்கு இன்ஸ்டன்டா கிடைக்குது. செரிக்கப்படாத உறிஞ்சப்படாத உணவு எங்க போயிடும்? பெருங்குடலுக்குள்ள போயிடும். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். குளுக்கோஸ் வந்து CO2ஆவும் வாட்டராவும் எதனால மாறுதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஆக்சிஜனால மாறுது. நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனால குளுக்கோஸ் வந்து எதெல்லாம் மாறுதுன்னா CO2ஆவும் H2O மாறுது. Yeah, in the cells, glucose breaks down with the help of oxygen into carbon dioxide and water, and energy is released. The food that remains undigested and absorbed enters to the large intestine. அடுத்தது போல large intestine பத்தின points. large intestineல பெருசா எதுவும் இல்லை, ஜஸ்ட் இதே தான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். இதுல 1.5 மீட்டர் இதோட லென்த். நம்ம அதுல சிறுகுடல் என்ன பார்த்தோம்? ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பார்த்தோம்? 7.5. இது வந்து ஜஸ்ட் 1.5 மீட்டர் தான். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, டைஜஸ்ட் ஆகாத ஃபுட் மெட்டீரியல, வேஸ்ட் மெட்டீரியல ரிமூவ் பண்றது தான். இது நம்ம நார்மலா உள்ள பாயிண்ட்ஸ் தான். இது நீங்க ரீட் பண்ணிக்கோங்க, சரியா? நான் இம்பார்ட்டன்டா இருந்து நோட் பண்ணி சொல்றேன். அடுத்தது டைஜஷன் இன் கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ். கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ்னா என்னப்பா? புல் தாவரத்தை மட்டும் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி டைஜஸ்ட் பண்ணுது, அது பத்தின பாயிண்ட்ஸ். எக்ஸாம்பிள் கவுஸ் அண்ட் பஃபலோஸ். மாடு வந்து சாப்பிடும்போது, புல் சாப்பிடும் போது பார்த்துருக்கீங்களா? அதாவது புல் மேயும் போது அது அந்த புட்களை எல்லாத்தையும் கடிச்சு வாய்க்குள்ள வச்சு அப்படியே முழுங்கிடும். அப்படிதானே? சவைச்சு முழுங்கினா அப்படியே முழுங்கிடும். அப்பவே அது வந்து என்ன செய்யாது, சவைக்காது. ஓகே, அப்படியே முழுங்கிடும். அது வந்து வயிற்றுடைய ஒரு பகுதியில அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். மறுபடியும் சும்மா இருக்கும்போது அது வாய் அசை போட்டுட்டே இருக்குமா, அப்பதான் அது சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையும் அது என்ன செய்யும், நல்லா அசை போட்டுட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது டைஜஸ்ட் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். ஷுவிங், அதாவது அசை போடுறது. ஸோ இந்த கவுஸ், பஃபலோஸ் அண்ட் அதர் கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் chewing continuously, actually they quickly swallow the grass, முழுங்கிடும். ஓகேவா? and store it in a part of the stomach called rumen. Important question. இந்த ரூமன்ங்கிற பார்ட் வந்து எங்க மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸோட ஸ்டொமக்ல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. ஓகேவா? and here the food gets partially digested and it's called gut. But later the gut returns to the mouth. அது பார்ஷியலா தான் டைஜஸ்ட் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் அது மவுத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இது வந்து நல்லா
சவைக்க ஆரம்பிக்கும். This is called a rumination and these animals called ruminants. Important question. What is rumination கேட்டா என்ன சொல்லும்? அசை போடுதல் அப்படின்னா எனக்கு தமிழ்ல ஈஸியா சொல்லிடலாம். பார்ஷியலா டைஜஸ்ட் ஆகுற ஃபுட் வந்து வாய்க்கு வரும்போது மறுபடியும் அதை ஸ்டூ பண்ணி சாப்பிடுறதுதான் ரூமினேஷன் சொல்றோம். அந்த அனிமல்ஸ்க்கு பேர் தான் என்னது? ரூமினன்ஸ். இந்த ரூமன்ங்கிற பார்ட் எதனால இருக்கு? அந்த கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ்க்கு எதனால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராஸ் அப்படிங்கிறது ரிச் சோர்ஸ் ஆஃப் செல்லுலோஸ். ஆக்சுவலா பிளான்ட் செல் இருக்குல்ல, தாவர செல் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த தாவர செல்லுல எல்லாத்துலயுமே செல்லுலோஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த செல்லுலோஸ் தான் இந்த ரூமினன்ஸ் அனிமல்ஸ்க்கு கார்போஹைட்ரேட். அது சாப்பிட்டாதான் இதுக்கு வந்து என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும். சரியா? இப்ப ரூமினன்ட் அனிமல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றதா இருந்தா வேற என்னெல்லாம் சொல்லலாம்? ஆடு, அப்புறம் மான் சொல்லாமா? கேட்டில்னா என்ன? ஆடு, மாடு, மானு இதெல்லாம் சொல்லலாமா? வாட் இஸ் மீன் பை கேட்டில்? இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கோம். ஆனா இப்ப பார்த்தா ஒருவேளை அதுவா இருக்கும், ஒருவேளை இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லுதா? கேட்டில்னாலே அது என்னன்னு சொல்லுவோம்னா கால்நடைகள். கால்நடைகள்னா நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய எல்லாமே தான். ஃபோர் லெக் அனிமல் எல்லாமே கால்நடைகள் தான். சரியா? கேட்டில்னா கால்நடைகள். இந்த ரூமன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு ரூமன் கண்டிப்பா தேவை. ஏன்னா நீங்க நார்மலா வந்து பச்சையா காய்கறியை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. வெறும் புல்ல நம்ம ஒரு நாள் சாப்பிடுவோம், ஏன்னா டைஜஸ்ட் ஆகணும், அப்படியே வாமிட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரியான டைஜஸ்டிவ் இது நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. ஓகேவா? டைஜஸ்ட் பண்ணதுக்கான எந்த ஒரு ஆசிடோ இல்ல எந்த ஒரு நொடியுமே நம்மளோட வயிற்றுல கிடையாது. செல்லுலோஸ மனிதனால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? எல்லாத்தையுமே பச்சையா சாப்பிட முடியாது. ஸோ அந்த செல்லுலோஸ் டைஜஸ்ட் பண்ண முடியாது, மனிதனால பண்ண முடியாது. ஆனா ரூமன்னால பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த ஸ்பெஷல் பார்ட் இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு ஹார்ஸ் சொல்லலாமா? குதிரை. குதிரைகளும் வந்து இந்த ரூமன் அனிமல்ஸ் தான். இந்த இடத்துல பாருங்க, animals like horses and rabbit etc have a large sac-like structure called cecum between the esophagus and the small intestine. ஈசோபகஸ்னா ஃபுட் பைப்பு, ஸ்மால் இன்டெஸ்டைனா சிறுகுடல். நமக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில கேப்பே கிடையாது, ரெண்டு ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். ஆனா இந்த செல்லோஸ் ஆஃப் த ஃபுட் டைஜஸ்டட் ஹியர். இந்த அனிமல்ஸ்ல வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு கேப் தான் சீக்கம் சொல்லுவோம். அது வந்து அந்த இடத்துலதான் டைஜஸ்ட் ஆகுது ஒரு பாக்டீரியால. அந்த பாக்டீரியா எங்க இருக்காது? நாட் பிரசன்ட் இன் ஹியூமன்ஸ். ஓகே, செல்லுலோஸ டைஜஸ்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியா நம்மளோட ஹியூமன் ஸ்டொமக்ல கிடையாது. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது தமிழ்ல பார்க்கலாம். பெருங்குடல் புல்லுண்ணும் விலங்குகளின் செரிமானம். மாடு, எருமை, இதர புல்லுண்ணும் விலங்குகள் புல் உண்ணாத வேளையிலும் அசை போட்டு கொண்டே இருக்கும். உண்மையில் அவை புல்லினை வேகமாக விழுங்கி அசையும் இரைப்பை என்று அழைக்கப்படும் இரைப்பையில் சேகரித்துக் கொள்கிறது. அதான் ரூமன். இங்கு உணவு பகுதியாக செரித்துக் கொள்கின்றன. இங்கு உணவு பகுதியாக செரிக்கப்படுகிறது மற்றும்
இது அசை குழம்பு என்று அழைக்கப்படுகிறது. இச்செயலை அசை போடுதல் என்பர். ரூமினேஷன். அசை குழம்புனா ரூமினேஷன். இச்செயல் அசை போடுதல். இத்தகைய விலங்குகள் அசை போடும் விலங்குகள். ரூமினன் அனிமல்ஸ். ஓகேவா? அடுத்தது, புல்லானது ஒரு வகை கார்போஹைட்ரேட்டான செல்லுலோஸை அதிகமாக பெற்றுள்ளது. மனிதர்கள் உட்பட பல விலங்குகள் செல்லுலோஸை செரித்துக் கொள்ள முடியாது. அசை போடும் விலங்குகள் சிறுகுடல் பெருங்குடலுக்கிடையே பெருங்குடற்பை எனும் பெரிய சாக்குப்பை போன்ற அமைப்பு முறைகளை பெற்றுள்ளன. இங்கு மனிதர்களில் இல்லாத ஒரு வகை பாக்டீரியாவின் வினையினால் உணவில் உள்ள செல்லுலோஸ் செரிக்கப்படுகிறது. ஓகேவா? இதுதான் வந்து அசை போடும் விலங்குகள் பத்தின பாயிண்ட்ஸ். அந்த ரூமன் அனிமல்ஸ்னா என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். மான் சொன்னோம், மாடு, ஆடு, குதிரை, இது எல்லாமே ரூமன்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது அமீபா. அமீபால எப்படி செரித்தல் நடைபெறுகிறது அப்படின்னு பார்க்க போறோம். அமீபா தெரியும் தானே? எப்படி இருக்கும் அமீபா? ஃபீடிங் அண்ட் டைஜஷன் இன் அமீபா. ஸ்கூல் டேஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. அமீபா அப்படின்னு இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். சென்டர்ல இந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். ஓகே, இது வந்து அமீபாவோட ஷேப். அமீபாவுக்கு பர்டிகுலர் ஷேப்னு எதுவுமே கிடையாது. அது இஷ்டத்துக்கு தன்னோட ஷேப்பை மாத்திட்டே இருக்கும். ஸோ இப்போ அமீபா இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துக்கு போகணும், அது கொஞ்சம் நகர்ந்து போகணும்னா அது என்ன பண்ணும்னா இங்க இருந்து அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த நோக்கி அதோடைய உடலை வந்து என்ன செய்யும்னா பெரிய நீட்சி மாதிரி நீட்டிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சூடோபோடியா, பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொய்க்கால் இங்க நகர்த்திட்டு அதுக்கப்புறம் இந்த உடலை இந்த சைடு அது இழுத்துக்கும். ஸோ அப்படி வந்து நீச்சி வச்சு அது ஒவ்வொரு இடமா நகரும். ஸோ இதுதான் அமீபாவுடைய நகரும் தன்மை. இது சாப்பாடு எப்படி சாப்பிடும்னா, இப்ப இந்த இடத்துல அமீபாக்கான சாப்பாடு இருக்குன்னா அது என்ன பண்ணும்னா இந்த இடத்துல மட்டும் அதோட உடல் பகுதியை வளைச்சு அதை ஃபுல்லா கவர் பண்ணிடும். ஓகேவா? கவர் பண்ணிட்டு அந்த இந்த பகுதியை வந்து உள்ள இழுக்கும். அதாவது விழுங்குதல் முறை. அப்படி விழுங்கிட்டு அது அப்படியே வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் அமீபாவுடைய டைஜஷன். அமீபா விழுங்குதல். அதை விட சின்னதா இருக்கிற ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அதுதான் சாப்பிடும். அமீபாவே சின்னதுதான், சரியா? அதையும் விட சின்னதா இருக்கிறது ஏதோ அதுதான் சாப்பிடும். அமீபா இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து ஒரு செல் உயிரி அமீபா. ஓகேவா? ஃபவுண்ட் இன் பாண்ட் வாட்டர். குளத்தோட தண்ணியில எல்லாம் இது வந்து காணப்படும். Amoeba has a cell membrane, rounded, dense nucleus and a small bubble-like vacuoles in its cytoplasm. அதோட சைட்டோபிளாசம்ல சின்ன பபிள்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அது vacuoles அப்படின்னு சொல்லுவோம். அமீபா கான்ஸ்டன்ட்லி சேஞ்சஸ் இட்ஸ் ஷேப் அண்ட் பொசிஷன். ஒரு பர்டிகுலர் ஷேப்ல இருக்காது, அது மாத்திட்டே இருக்கும். இட் புஷஸ் அவுட் ஒன் ஆர் மோர் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஒரு விரல் போன்ற நீட்சிய நிறைய தடவை உருவாக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு சூடோபோடியா. It is a false feet, பொய்க்கால்கள். For movement and capture food. அதோட ஃபுட்டை கேப்சர் பண்றதுக்காகவும் மூவ்மெண்ட்டுக்காகவும் இதை யூஸ் பண்ணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் த மூவ்மெண்ட்? அதாவது அமீபா எப்படி மூவ் ஆகும், ஓகேவா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணும்? ஃபால்ஸ் ஃபீட் அல்லது சூடோபோடியா. Amoeba feeds on some microscopic organisms when it sends food. It pushes out pseudopodia around the food particles and engulfs it. அதாவது சூடோபோடியாங்கிற அந்த பொய்க்கால்களை வந்து ஃபுட்டை சுத்தி இது பண்ணிட்டு என்ன பண்ணும்னா அது ட்ராப் பண்ணி அப்படியே வந்து உள்ள இழுத்துக்கும். ஓகேவா? இந்த ஃபுட் பிகம்ஸ் ட்ராப் இன்டு தி ஃபுட் வேக்யூல். ஃபுட் வேக்யூலுக்கு போனதுக்கு அப்புறமா டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா செக்ரேட் ஆகி அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். அது
They act on the food and break it down into simpler substance. Gradually, the digested food is absorbed. The absorbed substances are used for growth, maintenance, and multiplication. Multiplication என்ன? 1 2 ஆகும் 2 4 ஆகும் இந்த மாதிரி அதோடைய இனத்தை பெருக்கிக்கிறது. The undigested residue of the food is expelled outside. அதாவது டைஜஸ்ட் ஆகாத பார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுட் வேக்யூவலால வெளியே உமிழப்படும். ஸோ எக்ஸ்பெல்டு வெளியே தள்ளப்படும். ஓகேவா, இதுதான் அமீபாவுடைய ப்ராசஸ். அதுல சூடோபோடியா வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது தமிழ்ல பார்க்கலாம். அமீபா குளத்து நீரில் காணப்படும் ஒரு செல் நுண்ணுயிரி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அமீபா இஸ் அ சிங்கிள் செல்டு மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு செல் நுண்ணுயிரி. ஓகேயா. அமீபா செல்லணு சவ்வு அடர்த்தியான வட்ட வடிவ உட்கரு பல சிறிய குமிழினா ஏர் பபிள்ஸ் போன்ற வெற்றிடங்களை பெற்றுள்ளது. அமீபா தொடர்ச்சியாக தன்னுடைய உருவம் மற்றும் நிலையை மாற்றிக்கொள்கிறது. இது நகரவும் உணவை பிடிக்கவும் பொய்க்கால்கள் என்று அழைக்கப்படும் ஒன்று அல்லது பல விரல் போன்ற துருத்திகள்னா நீட்சிகள். ஓகே, அமீபா சில நுண்ணுயிரிகளை உண்கிறது. இது அருகே உணவிருப்பதை உணர்ந்தவுடன் உணவுப் பொருளை சுற்றிலும் சூடோபோடியா அதாவது பொய்க்கால்களை தள்ளி மூழ்கடிக்கிறது. உணவு வெற்றிடத்தில் உணவு சிக்கிக் கொள்கிறது. அதாவது ஃபுட் வேக்யூல்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஃபுட்டு உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா டைஜஸ்ட் ஆகும். ஸோ இவ்வளவுதான் அமீபாவுடைய பாயிண்ட்ஸ். இந்த 2வது லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த லெசன் சொல்லுங்க. அடுத்த லெசன் வந்து ஹீட். இதுல இங்கிலீஷ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, அது தமிழ்ல இல்லை. கவனிங்க. இது தமிழ்ல உள்ளவங்க நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்ல படிக்கிறவங்க இப்ப நான் சொல்றதை நோட் பண்ணுங்க. வில்லியம் பியூமன் இவர் யாரு அப்படின்னா, இவருதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கேஸ்ட்ராலஜி. அதாவது இரைப்பை சார் உடற்செயலியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து வில்லியம் பியூமன். இரைப்பை சார் உடற்செயலியலின் தந்தை. இவர் தான் நம்மளோட ஸ்டொமக் எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, உள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் வந்து டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணுவது. அதனால இவரை ஃபாதர் ஆஃப் அப்படின்னு கேஸ்ட்ராலஜின்னு சொல்றோம். என்னன்னா the working of stomach was discovered by a strange accident. இது ஒரு கதை. In 1822, a man named Alexis Martin was badly hit by a shotgun. The bullet had seriously damaged the chest wall and make a hole in his stomach. அவரோட வயிற்றுல இந்த புல்லட்னால ஒரு சின்ன ஹோலே விழுந்திருக்கு. ஓகேவா. இட் வாஸ் brought into an American army doctor, William Buman. அவங்க அவரை யார்கிட்ட கொண்டு வராங்க? அமெரிக்கன் ஆர்மி டாக்டரா இருக்காரு வில்லியம் பியூமன். The doctor saved the patient, but he could not close the hole properly and left it bandaged. இந்த ஹோல் அவர் காப்பாத்திட்டார் உயிரை, ஆனா அந்த ஹோலை அவரால் என்ன செய்ய முடியல, க்ளோஸ் பண்ண முடியல. Buman took this at a great opportunity to see inside of the stomach through the hole. அதை வந்து அவர் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறாருன்னா, உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஹோல் வழியா பார்க்கலாம்னு சொல்லி அதுல இருந்துதான் இந்த டிபார்ட்மெண்டே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகேவா. He made some wonderful observations. Buman found that stomach was churning of food. It was its wall secreted a fluid which could digest the food. நல்லா யோசிச்சு பாருங்க. உயிரோட இருக்கிறவங்களுடைய ஸ்டொமக் உள்ள என்ன இருக்கும் நம்ம கட் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது
ஃபுல்லா தெரியாது. அதாவது ஒருத்தர் ஹோல் வயிற்றுல ஹோலோட இருக்காரு, ஆனா அவரால் சாப்பிட முடியும் அப்படின்னா, அப்ப அவர் சாப்பிட்ட உடனே அந்த ஃபுட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஜூஸ் செக்ரேட் ஆகுதுங்கிறத நம்மளால ஒருத்தர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? அவர் வயிற்றுல ஒரு ஆபரேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அவர் மயக்க நிலையில தானே இருப்பாரு. அப்போ அந்த டைம்ல நம்மளோட வயிற்று ஸ்டொமக்ல ஃபுட்டு உள்ள நம்ம சாப்பிடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுல அந்த டைஜஷன் செக்ரேட் ஆகுறதுக்கும் நமக்கு தெரியாது, அந்த நொதி சுரக்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தர் வந்து நார்மலா இருக்காரு, சாப்பிடுறாரு, எல்லாமே செய்யறாரு. அப்போ அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டொமக் உள்ள இது போகும்போது அப்ப எது எது செக்ரேட் ஆகுதுன்னு இவரால எதை செய்ய முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவா? He also observed that the end of the stomach open into the intestine only after the digestion of food. இது ஒரு முக்கியமான விஷயம். இது நம்மளால இவர் இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம ஃபுல்லா டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது எங்கேயே போக ஆரம்பிக்குது, சிறுகுடலுக்குள்ள போக ஆரம்பிக்கும், இன்டெஸ்டைனுக்குள்ள. ஓகேவா? Open into the intestine only after the digestion of the food into the stomach completed. கம்ப்ளீட் ஆன முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் சாப்பிட்ற சாப்பாடும் வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போனதுக்கு அப்புறமா ஒரு 2-3 hours அது டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது எங்க போகும், இண்டஸ்ட்ரிக்குள்ள போகும். ஒருவேளை நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல ஏதாவது ஃபுட் பாய்சன் ஒத்துக்கல அப்படின்னா அதுல இருந்து நம்ம சாப்பிட்டதுல இருந்து வித்தின் 4 hours நமக்கு அது காமிச்சிடும். ஏன்னா அது ஒண்ணு வாமிட்டிங் ஆகும், இல்லைன்னா டிசென்ட்ரி ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டைஜஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, அடுத்த ஸ்டார் ஃபிஷ் பத்தி நம்ம ஆல்ரெடி தமிழ்ல படிச்சுக்கோம். இதுல வந்து starfish feeds on animals covered by hard shells of calcium carbonate. After opening the shell, the starfish pops out. Pops out na வெளியே எடுக்குது stomach through its mouth. வயிற்று பகுதியை வெளியெடுக்கிறது மீன்ஸ் வயிற்று பகுதியில இருக்கிற இரைப்பை, அந்த குடல் பகுதியை வெளியே எடுத்துட்டு எது அது சாப்பிடணுமோ அதை அப்படியே வந்து இன்சைட் உள்ள கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது விழுங்கிடுது. ஓகேவா? இது நம்ம அதுக்கப்புறம் ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகும். இதெல்லாம் ஸ்டார் ஃபிஷ்ஷோட டைஜஷன். அப்ப இந்த லெசன்ல நம்ம எதுலோட டைஜஷன் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா அமீபா, அப்புறம் ஸ்டார் ஃபிஷ், வேற ரூமன்ஸ். ஓகே, அது வந்து பார்த்துக்கோம். ஓகே, வில்லியம் பியூமன்னா யாரு? ஃபாதர் ஆஃப் கேஸ்ட்ராலஜி. அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்? அமெரிக்கா. ஓகே, அவர் மெயினா கண்டுபிடிச்ச 2 விஷயம் என்ன? ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த செக்ரேஷன் எது டைஜஸ்ட் ஆகக்கூடிய அந்த ஜூஸ் எல்லாமே அப்பதான் செக்ரேட் ஆகுது. ஓகே, செரிமான நொதிகள் தான் அப்புறம் செக்ரேட் ஆகுது. வயிற்று பகுதிக்கு உள்ள எல்லாமே கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது இண்டஸ்ட்ரியிலே ஓப்பனே ஆகுது. ஓகேவா? இண்டஸ்ட்ரிக்குள்ள ஓப்பன் ஆகுது. இது எல்லாமே அவர் கண்டுபிடிச்சது. அடுத்தது நெக்ஸ்ட் லெசன் போலாம். ஹீட். ஹீட் எந்த டாபிக்ல வரும்? பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா? பிசிக்ஸ்ல வரும் தானே. பிசிக்ஸ் ஈஸியா போயிடுமா, கஷ்டமா இருக்கா? ஓகே, ஹீட் பத்தி பார்க்கலாம். ஹீட்னா வெப்பம். இப்போ ஒரு பொருள் நல்லா சூடா இருந்தாதான் அது வெப்பம்னு சொல்ல மாட்டோம், அது கோல்டா இருந்தாலும் அது என்னதான் வெப்பம் தான். அது தெரியும் தானே எல்லாருக்கும். ஹீட்டுனாலே நமக்கு வந்து என்ன மைண்ட்ல இருக்கும்? சூடா இருக்கிறது. பட் அது இல்லாம ஹாட்டா இருக்கிறதையும் கோல்டா இருக்கிறதையும் ரெண்டையுமே நம்ம வந்து ஹீட் தான் சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஹீட்டை எதை வச்சு மெஷர் பண்ணலாம்? தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம். Temperature is measured by the device called thermometer. இந்த மெஷரிங் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்றது 2 டைப் இருக்கு. நார்மலா நம்ம வந்து கிளினிக்ல யூஸ் பண்றது, நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மென்ஷர் பண்றதுக்காக. இன்னொன்னு வந்து லேப்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த தெர்மோமீட்டர் தட் மெஷர் அவர் பாடி டெம்பரேச்சர் இஸ் கால்டு கிளினிக்கல் தெர்மோமீட்டர். அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து தெர்மோமீட்டர் வேற மாதிரி வந்துருச்சு.
இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெர்மாமீட்டர்? இப்போ இருக்கிறது சென்சார். ஓகேவா? கொரோனா அப்புறத்துல இருந்து நம்ம சென்சார் தானே யூஸ் பண்றோம். அது நம்ம வாயில வச்சு பார்க்கணும் இல்லை, கிட்ட கொண்டு போனாலே டெம்பரேச்சர் காமிக்கும். சோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெர்மாமீட்டர்? ஒரு பெரிய லாங் கிளாஸ் டியூப் இருக்கும். அந்த லாங் கிளாஸ் டியூப் இந்த இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து மெஷர்மெண்ட் இருக்கும். அது உள்ள வந்து ஒரு லிக்யூட் வந்து இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த லிக்யூட் வந்து நம்ம இது நம்மளுடைய வாய்க்கு உள்ள வச்சு பார்ப்பாங்க, இல்லைன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அக்கிள் பகுதி, கைக்கு அடி பகுதியில வச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஹீட் இருக்கக்கூடிய பகுதியில இந்த இடத்துல சில்வர் கோட்டிங் இருக்கும். அந்த சில்வர் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ண இந்த உள்ள இருக்கிற பாதரசம் வந்து ரீடிங் காமிக்கும். ஓகேவா? அது கூடும் அல்லது குறையும் அந்த மாதிரி. ஸோ உள்ள இருந்து மெர்க்குரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் மெர்க்குரி யூஸ் பண்ணாங்க? அதுதான் ஈஸிலி சென்சிபிள், ஹீட்டை நல்லா சென்ஸ் பண்ணுவது. அது மாதிரி பார்க்க பாலிஷ்டா இருக்கிறதுனால நம்ம கண்ணாடி வழியா ஈஸியா பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஒரு தெர்மாமீட்டருடைய பேஸ். இந்த மாதிரி தெர்மாமீட்டர் வந்து பாக்குறப்போ நம்மளோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? நார்மலா நம்ம பாடி டெம்பரேச்சரோட அளவு என்ன? 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 37 டிகிரி செல்சியஸ். ஹியூமன் பாடி நார்மல் டெம்பரேச்சர் வந்து எவ்வளவுன்னு கேட்டா என்ன சொல்லும்? 37 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இதே இது நம்மளோட ஃபாரன்ஹீட்ல சொல்றதா இருந்தா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இது ரெண்டுல எது வேணா சொல்லலாம். 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இது உள்ள வந்து மெர்க்குரி இருக்கும். இதுல ஸ்மால் ஷைனிங் த்ரெட் ஆஃப் மெர்க்குரி கேன் பி சீன். வெளியே இருந்து பார்க்கும்போது மெர்க்குரி வந்து பார்க்கலாம். இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ல ரீடிங்ஸ் எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னா, டிகிரி செல்சியஸ்னா மினிமம் 35 இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும்? 42 இருக்கும். ஓகேயா? இதுல 36 எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து நார்மல் தான். 37 இருந்து நார்மல். எப்ப ஃபீவர்னு சொல்லுவோம்னா 38 39 தான் வந்தா ஃபீவர்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபாரன்ஹீட் தான் நம்ம சொன்ன 98.6ங்கிறது ஃபாரன்ஹீட் அளவு. இதுல அந்த தெர்மாமீட்டர் ஒருவேளை ஃபாரன்ஹீட்டா இருந்துச்சுன்னா அதுல மினிமம் 94 இருக்கும், மேக்ஸிமம் என்ன இருக்கும்? 108 இருக்கும். இந்த ரீடிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிளினிக்கல் தெர்மாமீட்டருடைய லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ இன் டிகிரி செல்சியஸ் அண்ட் இன் ஃபாரன்ஹீட். ஓகே, கிளினிக்கல் தெர்மாமீட்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்? Thermometer should be washed before and after use properly with antiseptic solution. யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அப்புறமா antiseptic solutionல வாஷ் பண்ணணும். Ensure that before use mercury level is below 35. நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மெர்க்குரி லெவல் 35க்கு கீழே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சில பேர் நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்துக்கீங்களா, நல்லா கை வச்சு உதருவாங்க. ஆனா மெர்க்குரி லெவல் அப்பதான் கரெக்டா வரும். அதனால ஓகேயா? Read the thermometer keeping the level of mercury along the line of sight. Handle the thermometer with care. ஒருவேளை நீங்க அதை எடுக்கும் போது கீழே உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அதுல இருந்து எது ரிலீஸ் ஆகும்? அந்த பாதரசம் வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு டாக்ஸிக், நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஒருவேளை நம்ம அப்படியே வாயில ஏதோ பட்டுருச்சுனாலும் இல்ல நம்மளோட பாடி பார்ட் வேற ஏதோ ஒரு பட்டு தோல் வழியா உள்ள போச்சுனாலும் அது வந்து டாக்ஸிக் தான். ஓகேவா? If it hits against some hot subject, it can break. Don't hold the thermometer by the bulb while reading it. ரீடிங் பார்க்கும்போது அதோட அடிப்பகுதியை தொட்டு பார்க்கக்கூடாது. நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி எவ்வளவு இருக்கணும்? 37 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அடுத்தது லேபரேட்டரி தெர்மோமீட்டர். லேப்ல யூஸ் பண்றது அதோடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும்னா -10ல இருந்து -110 வரைக்கும் இருக்கும். இந்த ரீடிங்ஸ் இம்பார்ட்டன்ட். நார்மலா கிளினிக்கல்ல எவ்வளவு இருக்கும், லேப்ல எவ்வளவு இருக்கும்?
இந்த ரெண்டு வேல்யூஸும் வந்து இம்பார்ட்டன்ட். லேப்ல யூஸ் பண்றது மைனஸ்லயும் காமிக்கணும். அப்பதான் நமக்கு சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறப்போ மென்ஷன் பண்றத ரீடிங் நம்ம கரெக்டா எடுக்க முடியும், வெப்பம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. -10ல இருந்து 110 வரைக்கும் இந்த நம்பர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 10 110. ஓகே, இப்ப சொல்லுங்க, அந்த கிளினிக்கல்ல எவ்வளவு பார்த்தோம்? மினிமம் மேக்ஸிமம் 35 to 42, இன்னொன்னு 94 to 108. இதுல இது வந்து டிகிரி செல்சியஸ், இது என்னது ஃபாரன்ஹீட், இது டிகிரி செல்சியஸ். ஓகேவா? லேபரேட்டரியில ஒரே வேல்யூ தான், அது டிகிரி செல்சியஸ் மட்டும்தான். இதுல இருக்கு பாருங்க, there is a lot of concern over use of mercury in thermometer. Mercury is toxic substance. It is very difficult to dispose of. A thermometer breaks. These days, nowadays, என்னெல்லாம் மாறிட்டோம் நம்ம. Digital thermometers are available which do not use mercury. அந்த ஒரே ரீசனுக்காக, ஒருவேளை அது உடஞ்சிருச்சுன்னா அந்த மெர்குரியை நம்ம டிஸ்போஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், டிஜிட்டல் தெர்மாமீட்டருக்கு மாறிடும். ஓகேவா? அதுல ஒரு சென்சார் இருக்கும். நம்ம பாடியில இருந்து வரக்கூடிய ஹீட் ரேஸ் அந்த சென்சார் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு எவ்வளவு டெம்பரேச்சர்ல காமிக்கும். ஹீட் டிரான்ஸ்பருக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது வெப்பம் பரவக்கூடிய முறைகள் வந்து 3 முறைகள் இருக்கு. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். சரியா? கண்டக்ஷன்னா ஜஸ்ட் ஹீட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாட்டர் டு கோல்டர். ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ல நான் சொல்றேன். ஒரு பாத்திரத்துடைய ஒரு நிறைய தண்ணி வச்சுட்டு அதை ஹீட் பண்றீங்க. ஓகே, ஹீட் பண்ணும்போது முதல்ல எது ஹீட் ஆகும்? கீழே இருக்குது தானே, அடிப்பகுதி தானே ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும், பாட்டம். அப்ப நீங்க வந்து கொஞ்ச நேரத்துல மேல தொட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தண்ணியில மேல் பகுதியை நீங்க தொட்டு பாக்குறீங்க, சுடுமா? சுடாது. கொஞ்ச நேரத்துக்கு சுடவே சுடாது. அப்ப கொஞ்ச நேரம் ஆக ஆக தானே அது ஹீட் ஆகும். இதுல என்ன நடக்குதுன்னா, முதல்ல பாட்டம் தான் ஹீட் ஆகுது. அது ஹீட் ஆகி மேல போயிட்டு மேல இருக்கிறது என்ன வருது? கீழே வருது. இது ஒரு எக்ஸாம்பிள். சரியா? அதுக்கு அடுத்தது இது வந்து இன்னொரு என்ன, ஹாட் process by which heat transfers from hotter end to the colder end. இதுதான் கண்டக்ஷன். இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, ஒரு கல்லு, இது சூரிய பாறை எடுத்துக்கோங்களேன். இந்த பாறையில சூரிய ஒளி வந்து நல்லா படுது. ஓகே, பாறையோட ஒரு பகுதி மட்டும் ஹீட் ஆகுது, இன்னொரு சைடு, இந்த சைடுல சூரிய ஒளியே படல, ஆனாலும் இந்த சைடு தொட்டு பார்த்தாலும் எப்படிதான் இருக்கு? ஹீட்டா தான் இருக்கு. சரியா? சோ இதெல்லாம் வந்து கண்டக்ஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். In solids, generally the heat is transferred by the process of conduction. Mostly, conductionங்கிற process எதுல அதிகமா நடக்குது? Solids. ஓகேவா? The water and air are poor conductors of heat. வெறும் வாட்டர் அப்படிங்கிறது ஹீட்டை மட்டும் கண்டக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா பண்ணாது. எக்ஸாம்பிள், ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி. ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், ஆனா மேல மட்டும்தான் ஹீட் இருக்கும், அடிப்பகுதியில இருக்காது. ஓகேயா? அப்ப எப்படி இந்த பாத்திரத்துல உள்ள தண்ணி ஹீட் ஆகுதுன்னா, வெசல் தான் காரணம். பாத்திரம் வந்து வெப்பத்தை கடத்துது, அதனால தண்ணி ஹீட் ஆகுது. ஓகே, பாத்திரம் ஒண்ணு இல்லைன்னா வெறும் தண்ணி மட்டும் ஹீட்டை ரொம்ப கம்மியா தான் கடத்துது. புரிஞ்சுச்சா? அடுத்தது கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்னா என்னன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லணும்னா, சீ பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ். கடல் காற்று, நிலக்காற்று. இதுக்கு அடுத்ததுல இருந்து நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த இதுக்கு அடுத்து உள்ளதுல நீங்க ரீட் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கறது இல்ல ரீட் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு அடுத்து உள்ள எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ்னா என்ன, எப்படி கொஸ்டின்ஸ் வரும், ரேடியேஷன்னா என்ன, அதுல இல்லாத ஒரு சில பாயிண்ட்ஸ், அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த ஹீட் லெசன் ரொம்ப சின்னதுதான், நீங்க அதுக்கப்புறம் ரீட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் லெசனும் அப்படியே ரீட் பண்ணுவாங்க, ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட். மீதியா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.